அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கோம்? u equals to log of tan x tan y tan z. Find the value sin 2x dou u by dou x, sin 2y dou u by dou y, sin 2z dou u by dou z கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம என்ன சார் ஃபைண்ட் பண்ணோம்? dou u by dou x ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? then dou u by dou y, then dou u by dou z. இப்போ dou u by dou x ஃபைண்ட் பண்ணிட்டாலே சிமிலர்லின்னு போட்டுக்கலாம். ஏன் சார் சிமிலர்லி போட்டுக்கலாம்னு கேட்டிங்கன்னா log of tan x tan y tan z x y zக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம், இல்லை ஈக்குவல் ஷேர் தான் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா sin 2x sin 2y sin 2z. அப்போ ஈக்குவல் ஷேர் கொடுத்தா எக்ஸை ஃபைண்ட் பண்ணால் yz அதே தான். ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க? u equals to log of tan x plus tan y plus tan z கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் tan z. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் d by dx ஆஃப் log x ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சார்? log x-க்கான ஃபார்முலா 1 by x. ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம்? dou u by dou x மட்டும் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். dou u by dou x மட்டும் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கணும் பாருங்க சார், லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன இருந்தாலும் அப்படியே டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ டினாமினேட்டரில் என்ன சார் இருக்கு? tan x பிளஸ் tan y பிளஸ் tan z இல்லைங்களா? dou u by dou x. தென் என்ன சார் பண்ணணும்னா பிராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யார் பொறுத்து சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ tan x பிளஸ் tan y பிளஸ் tan z. உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா டைரக்டாகவே உங்களால் எழுதிக்க முடியும். tan z சரிங்களா? ஏன்னா லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by என்ன இருந்தாலும் அப்படியே வந்துடும். அகைன் பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இது கிளியர்லி பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போ இந்த டேர்மை டிஸ்டர்ப் பண்ண முடியாது சார். இந்த டேர்ம் இப்படியே தான் இருக்கும், கீழே இருக்கக்கூடியதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பிராக்கெட்டை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன சார் கிடைக்கும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். பேலன்ஸ் எல்லாம் 0 ஆயிரும். ஏன் சார் பேலன்ஸ் எல்லாம் 0 ஆயிரும்? பிகாஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போ ஃபைனலாக dou u by dou x-க்கு என்ன சார் வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 by கீழே கூடிய டேர்ம் அப்படியே தான் இருக்கும். tan x பிளஸ் tan y plus tan z இப்படியே தான் இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் என்ன சார் இருக்குன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும். நியூமரேட்டரில் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா சிமிலர்லின்னு போட்டுக்கலாம். அது என்ன சார் சிமிலர்லின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் ஒய் ஃபைன் பண்ணாலும் அதே கிடைக்க போகுது. ஒய் ஃபைன் பண்ணாலும் அதே வேல்யூ தான். dou u by dou y-னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் போடணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை அதே tan x தான், தென் அதே tan y தான், அதே tan z தான். எந்த சேஞ்ச் ஆகாது இல்லைங்களா? த சேம் டைம் dou u by dou z போட்டாலும் அதே ஒர்க் தான் கிடைக்க போகுது. சீக்கண்ட் ஸ்கொயர் z பை tan x tan y பிளஸ் tan z கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்க சார், நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் மட்டும் பாருங்க. அது மட்டும் ஒரு டைம் எழுதுங்க. என்ன ஃபைன் பண்ணணும்? மேலே நம்ம sin 2x dou u by dou x ஃபைன் பண்ணலீங்களா? அப்போ அதை எழுதுங்க. அப்போ sin therefore sin 2x into dou u by dou x plus sin 2y dou u by dou y plus sin 2z dou u by dou z. அப்போ இந்த 3 டேர்மை ஆட் பண்ணணும். அது கூட என்ன பண்ணணும்? sin 2x மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுங்க சார். ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுங்க sin 2x கூட என்ன சார் இருக்கும்? நியூமரேட்டரில் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். செகண்ட் டைம் என்ன சார் இருக்கு? sin 2y இருக்கு. அப்போ sin 2y கூட என்ன சார் இருக்கும்? சீக்கண்ட் ஸ்கொயர் y இருக்கும். தேர்ட் டேர்ம் என்ன சார் இருக்கும்? sin 2z சீக்கண்ட் ஸ்கொயர் z இருக்கும் இல்லைங்களா சார்? டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமன் தான். ஏன் சார் காமன்னா டினாமினேட்டர் 3மே சேம் தான். 3 ஃபங்க்ஷனுக்குமே டினாமினேட்டர் சேம். அப்போ என்ன சார் பண்ணலாம்? ஒரே டேக்கில் எழுதிக்கலாம். tan x plus tan y plus
tan z எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சார், ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தனியா எடுத்து ஒர்க் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தனியா எடுத்து ஒர்க் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாமே என்ன பண்ணலாம், சிமிலர்லின்னு போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ sin 2x மட்டும் உங்களுக்கு தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். sin 2xம் கூட சீக்கன்ட் ஸ்கொயர் x இருக்கு. ஸோ நல்லாவே தெரியும் sin 2x அதாவது sin 2a ஃபார்முலா. ஞாபகம் இருக்கா சார்? sin 2a ஃபார்முலா நமக்கு sin 2a என்ன சார் ஃபார்முலா? ஞாபகம் இருக்கா சார்? வெரி குட். 2 sin a cos a. இங்க ஏக்கு பதில் என்ன சார் இருக்கு? x இருக்கு. அப்ப இது எப்படி சார் எழுதலாம்? sin 2 sin a cos a ன்னு எழுதிக்கலாம். தென் சீக்கன்ட் ஸ்கொயர் எப்படி சார் மாத்தி எழுதலாம்? 1 by cos ஸ்கொயர் x ன்னு எழுதிக்கலாம். சீக்கண்ட 1 by cos ஸ்கொயர் x எழுதிக்கலாம். இப்போ என்ன சார் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மேல கூடிய cos x-ம் கீழே கூடிய பவர் 2 கட் ஆயிடும். இப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா 2 இருக்கும், sin x டிவைடட் பை cos x இருக்கும். ஸோ 2 அப்படியே இருக்கட்டும். sin by cos என்ன சார்? ஞாபகம் இருக்குல்ல சார்? sin by cosனா tan x. அப்போ இந்த டேர்ம் sin 2x சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்ன சார் வருது? 2 tan x வருது. அப்போ செகண்ட் இதுக்கு என்ன சார் வரும்? 2 tan y வரும். இதுக்கு என்ன சார் வரும்? 2 tan z. ஆனால் சிமிலர்லினே போட்டுக்கலாம் இல்லைங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ண என்ன சார் கிடைக்குது நமக்கு? 2 tan x கிடைக்கும். செகண்ட் ஒன்ல x பதிலாக y இருக்கு. அப்போ 2 tan y. தேர்ட் ஒன் z இருக்கு. அப்போ 2 tan z. டினாமினேட்டர்ல எந்த டிஸ்டர்ப் பண்ணல சார்? டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும் சார். அதாவது டினாமினேட்டர் tan x plus tan y plus tan z டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நியூமரேட்டர்ல என்ன சார் காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 காமனா இருக்கு. நியூமரேட்டர்ல 2 காமனா இருக்கு. இப்போ பேலன்ஸ் டைம் என்ன சார் இருக்கும்? tan x plus tan y plus tan z இருக்கும் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர் டிஃபால்ட்டா எந்த சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. அதாவது tan x plus tan y plus tan z அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே என்ன சார் இருக்கு? சேமா இருக்கு. அப்போ இது என்ன சார் பண்ணலாம்? மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் என்ன சார் இருக்கு? நமக்கு 2 மட்டும் இருக்கும். அதாவது எதனோட வேல்யூ இந்த வேல்யூ கேட்டிங்கன்னா sin 2x dou u by dou x plus sin 2y dou u by dou y plus sin 2z dou u by dou z. இதனோட வேல்யூ என்ன சார்? ஃபைனலா 2. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.